அடுத்து ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு ராப்பத்து பகல்பத்து அத்தியன உற்சவம் நடக்கிறதே, அதை முதல்ல தொடங்கி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார். ராப்பத்துன்னு 10 நாள் நம்மாழ்வாரோட திருவாய்மொழிய பெருமாள் கேட்கணும்னு தொடங்கி வைத்து பேருதவி செய்தவர் பிரான். அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு மதில் சுவர் கட்டி கொடுத்து உதவி செய்தவர் பிரான். எல்லாத்துக்கும் மேல எத்தனை அடியார்களுக்கு ததியாராதனம் அன்னதானம் பண்ணி இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்காரே அந்த குறையல் பிரான். இப்படி பேருதவி செய்து நம்ம சம்பிரதாயத்தை வளர்த்தவரான குறையல் பிரான் திருமங்கை ஆழ்வார். ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா, குறையல் பிரான் அடிக்கீழ் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த அடி திருவடிவாரத்திலே வில்லாத அன்பன். வில்லுதல்னா நீங்குதல்னு அர்த்தம். வில்லாத அன்பன் அப்படின்னா நீங்காத அன்பு கொண்டவர் ராமானுஜன், எங்கள் ராமானுஜர். திருமங்கை ஆழ்வார் பெருமாள் திருவடியில எத்தகைய அன்பு வச்சாரோ அப்படிப்பட்ட வில்லாத அன்பு, விடாத அன்பு, நீங்காத அன்பு அதை திருமங்கை ஆழ்வார் திருவடிகளிலே ராமானுஜர் வைத்திருந்தார். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் அத்தியன உற்சவம் கொஞ்சம் நின்னுபெடுத்து. நாதமுனிகள் மீண்டும் ரெஸ்யூம் பண்ணாலும் அதை மொத்தமாக விரிவாக்கம் பண்ணி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருமேனியையும் அங்கே எழுந்தருள பண்ணி இன்னைக்கு நாம காணும் வகையில் பகல்பத்து ராப்பத்து இதெல்லாம் நடக்கிறதுனா திருமங்கை ஆழ்வாருடைய அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் எங்கள் ராமானுஜர். குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் ராமானுஜன். திருமங்கை ஆழ்வாருக்கு திவ்ய தேசங்கள்னா பிடிக்கும். திவ்ய தேசங்கள்ல அர்ச்சாவதார பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவார். ராமானுஜரும் திவ்ய தேசங்களின் மாண்பை காத்து திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறத சிஷ்யாளுக்கும் உபதேசித்து அவரும் திருவரங்கம் என்ன, திருமலை என்ன, காஞ்சிபுரம் என்ன, திருநாராயணபுரம் என்ன, திருமாலிருஞ்சோலை என்ன, பல திவ்ய தேசங்கள்ல போய் ராமானுஜர் கைங்கரியம் பண்ணி திருமங்கை ஆழ்வார் சொல்படி வாழ்ந்து காட்டி குறையல் பிரான் அடிக்கீழ் திருமங்கை ஆழ்வார் திருவடி வாரத்தில் வில்லாத அன்பன் ராமானுஜன், விட்டு பிரியாதபடி நீங்காதபடி பக்தி கொண்டவராக ராமானுஜர் விளங்குகிறார். அந்த ராமானுஜன் மிக்க சீலமல்லால். இப்ப என் நெஞ்சு எதை சிந்திக்கிறதுனா ராமானுஜருடைய சீலத்தை சிந்திக்கிறது. சீலம்னா எளிமை குணம்னு அர்த்தம். சில பேரை நல்ல சீல குணம் வாய்ந்தவர்னு சொல்றோம்னா அவர் ரொம்ப பெரியவரா இருப்பார், நாம ஒண்ணுமே இல்லாத மந்த புத்தியோடு இருப்போம். அவ்வளவு பெரியவர் இந்த மந்த புத்தியோடு கலந்து பழகினா அதுக்கு சீலம்னு பேரு. இத ராமபிரான் விஷயத்துல பாக்குறோம். ராமன் குகனோடு கலந்து பழகினான், அதை சீலம்ங்கிறோம். ஆனா ராமானுஜருக்கு எப்படின்னா மிக்க சீலம், இது இன்னும் மிகுந்த சீலமா. ஏன்னா ராமர் கூட நம்மள மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா சிச்சி இது ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவார். ஆனா ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா நம் போல ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல வாப்பான்னு அவ்வளவு உயர்ந்த ராமானுஜர் நம்மோடு எளிமையோடு கலந்து பழகுகிறாரே. அப்போ மிக்கனா உயர்ந்த, சீலம்னா எளிமை, உயர்ந்த எளிமை. அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எளிமைனா கீழே இறங்கி வருது, ரொம்ப உயர்ந்த எளிமைனா நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி எடுத்து சொல்லி நம்மை திருத்தி பெருமாள் திருவடியில சேர்க்கிறாரே ராமானுஜன் மிக்க சீலம்.